2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து ஆணிகளால் அறையப்பட்டு உயிர்விட்ட சிலுவையின் சிறு பகுதி மேதகு கர்தினால் லூர்துசாமி அவர்களின் பேருதவியால் தந்தை ராயப்பர் அவர்களால் ரோம் நகரத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு தற்போது மக்கள் வணக்கம் செலுத்த பூண்டிமாதா திருப்பீடத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது. பங்கு ஆலயமாக இருந்த பூண்டிமாதா ஆலயம் குடந்தை மறைமாவட்ட ஆயர் மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் அவர்களால் 1995ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி திருத்தலமாக அறிவிக்கப்பட்டது. பூண்டிமாதா திருத்தலம் மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் திருத்தல பேராலயமாக உயர்த்தப்பட்டு வருடத்தில் 6 நாட்கள் நிறைப்பலன் நாட்கள் என ஆலய நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 3 பேராலயம் புனிதப்படுத்தப்பட்ட பொன்னால் தவ காலத்தின் 6வது வெள்ளிக்கிழமை. மே 15 பேராலய ஆண்டு விழா. ஜூன் 29 புனித ராயப்பர் சின்னப்பர் பெயர் கொண்ட விழா. ஆகஸ்ட் 3 இவ்வாலயம் பேராலயமாக அறிவிக்கப்பட்ட நாள். செப்டம்பர் 8 அன்னையின் பிறப்பு விழா. பூண்டிமாதா ஆலயம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆங்கிலேயர் ஒருவரால் பூண்டி மாதாவை ஆலயமாக உருவாக்கப்பட்டது. அந்த ஆங்கிலேயர் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழ் மேல் உள்ள பற்றால் தன்னுடைய பெயரையே வீரமாமுனிவர் என்று அழகாக மாற்றிக்கொண்டார். அப்படிப்பட்ட வீரமாமுனிவரால் இந்த பூண்டி மாதா பசிலிக்கா ஆலயம் நிறுவப்பட்டது.